ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுகந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் டெப்ரிசியேஷன் தான். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டெப்ரிசியேஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு முன்னாடி டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு மிஷினரி வேல்யூவை நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம கால்குலேட் பண்ணி சம் போட்டிருப்போம். இதில் டெப்ரிசியேஷனுடைய வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க, அதாவது பர்சன்டேஜாக கொடுக்காம ஒவ்வொரு இயருக்கும் என்னென்ன டெப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் மிஷின் அவர் ரேட்டுனா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 48 சம்மு மிஷின் அவர் ரேட் மெத்தடு. எ மிஷின் வாஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st January 2018 at a cost of ₹50,000 and ₹2,000 was spent for installation. It is expected that his total working life would be 50,000 ஹவர்ஸு. ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒர்க்கிங் லைஃப் இது வரைக்கும் 5 years 4 years கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் 50,000 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஸ்கிராப் வேல்யூ வுட் பி ₹2,000 அட் எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் டைம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிராப் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஷோ த மிஷினரி அக்கௌண்ட் ஃப்ரம் 2018 to 21. 2018 21 வரைக்கும் சம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஸ்யூமிங் தட் த மிஷின் வாஸ் யூஸ்டு அண்டர். ஸோ அவங்களே அவர் கொடுத்துட்டாங்க. இது அவர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயரும் டெப்ரிசியேஷனுடைய வேல்யூவை ஹவர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிஷினரினுடைய ஹவர் ரேட்டு, அதாவது ஒரு நாளைக்கு அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹவருக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சம் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 48ல் மிஷின் அவர் ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மிஷின் அவர் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் மிஷின் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் எஸ்டிமேட்டட் டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷின் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த மிஷினை சரி பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு 2,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 52,000. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிராப் வேல்யூ 2,000 கொடுத்துருக்காங்க, லெஸ் பண்ணுவோம். எஸ்டிமேட்டட் டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் லைஃப், மிஷினோட ஹவர்ஸ் வந்து 50,000 கொடுத்துருப்பாங்க. அப்போது 52ல் 2,000 போச்சுன்னா 50,000 டிவைடட் எஸ்டிமேட்டட் டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ அப்போ ருபீஸு 1. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் அவர் ரேட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போது சம் போட போகிறோம். இப்போது மிஷினரி அக்கௌண்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு, டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஸோ 1/1/2018 to 21 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க இல்லையா? 1/1/18 டு பேங்க்கு 50,000 வந்து மிஷினரியாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் மிஷின் அவர் ரேட்டு நமக்கு இதுக்கு வரைக்கும் டெப்ரிசியேஷன் வேல்யூ நமக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ அதுக்காக தான் நம்ம மிஷின் அவர் ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2,000 அந்த இயருக்கு கொடுத்துருப்பாங்க. 2,000 பேலன்ஸ் கேரிட் ஆன் 48,000. நெக்ஸ்ட் இந்த இயர்னுடைய க்ளோசிங், நெக்ஸ்ட் இயர்னுடைய ஓப்பனிங்கு. டு பேலன்ஸ் ப்ராட் ஆன் 48,000. ஸோ அந்த இயற்கையான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 into 1. ஏன்னா நம்ம அவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 4,000. ஸோ பேலன்ஸ் கேரிட் ஆன் 44,000. நெக்ஸ்ட்டு 1/1/2020 டு பேலன்ஸ் brought down 44,000. அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் 4,400 into 1 4,400. பேலன்ஸ் 39,600. நெக்ஸ்ட் 2021 டு பேலன்ஸ் brought down 39,600. அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் 4,800 into 1 4,800. ஸோ பேலன்ஸ் வந்து 34,800. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சம்மு. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2008 பேலன்ஸ் வந்து ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000. அந்த 2,000 தான் நான் டெப்ரிசியேஷனாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். 2,000 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹவர்ஸ் ரேட்டு மல்டிபிள் பண்ணி அப்படியே போட போகிறோம். ஸோ இதோட அப்படியே மல்டிபிள் பண்ணி 1 போட்டிங்க அப்படின்னா அந்தந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது சம்மில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு சம் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேங்க்யூ.